எங்க போய் தொலைஞ்சா இந்த கிறுக்கச்சி? இவ இப்படி அலைஞ்சா அவளோட எப்ப நம்ம வலையில விழ வைக்கிறது, எப்ப நாம நினைச்சதெல்லாம் நடத்துறது? இந்த கிறுக்கச்சியை கைக்குள்ள வைக்கிறதுக்குள்ளேயும் நான் பாடாத பாடு பாடுறேன். ஆத்தாக்காரி பெருசா சொல்லிட்டா, ஏன் மவா நீ சொல்ற பேச்ச கேப்பான்னு. இவன் எங்க கேக்குறா? எந்திரிச்சதுல இருந்து ஆளையே காணுமே, எங்கன்னு போய் தொலைஞ்சா? என்னாச்சு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்கியே? இப்ப என்ன வரியா? உன் அக்கா காரிட்ட பேசுனியா பேசலையா? எடு விளக்க மாத்த. உனக்கு எம்பட்டு திமிர் இருந்தா அந்த கேனக்கு இருக்கச்சிட்ட என்ன பேசுனியா வச்சியாம்ப. நேற்று ஏதோ ஒரு கண் தொடைப்புக்கு அவ முன்னாடி நின்று பேசிவிட்டேன். அவளுக்கு நாளா கெடுதல் பண்ணிட்டேனா? என்னமோ இவ பெரிய யோக்கிய சேகாமணி, இவளை பிடிக்கலன்னு தானே அந்த ஆளு என்ன சேர்த்துக்கிட்டாரு. அவளுக்கு வயிற்றுச்சே, அதுக்கு நான் என்ன செய்ய? கொஞ்சம் சொத்து பத்து வச்சிருந்தாரு, அதை என் பேர்ல எழுதி வாங்கிக்கிட்டேன். அதுக்கு தான் அவளுக்கு இவ்வளவு வேக்காடு இன்னும் உள்ள எரியுது. இப்ப அவகிட்ட போய் என்ன பேச சொல்றியா? நேத்து மன்னிப்பு கேட்ட வாயவே 10 தர கழுவி இருக்கனா பாத்துக்கைய. என்ன கழுவி சொல்ற? அப்ப தாத்தாவை நீ முறைப்படி கேட்டிக்கலையா? எப்படி கேட்டுக்கிட்ட? உன் கதையை கொஞ்சம் சொன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் போல இருக்கு. அதை ஏன் கேக்குற? அந்த ஆளு ஏன் ஆட்டத்தை பார்க்கறதுக்கு அப்பப்ப வருவாரு. பரதநாட்டியம் நல்லா ஆடுவேன். என் ஆட்டத்தை பார்த்து மயங்கிதான் என்ன கட்டிக்கிட்டாரு. அதுதான் இவளுக்கு பெரிய வயிற்றுச்ச. 2ஆம் தரமா இவளை கட்டிக்கிட்டாளே, அந்த ஆளு கூட இனி வாழ மாட்டேன் வைக்க மாட்டேன்னு அன்னைக்கு முடிவெடுத்தவ தான். ரோசக்காரியாக்கும் இந்த கிழவி லேசுப்பட்டவா கிடையாது. புருஷன் கூட கடைசி வரைக்கும் புருஷன் முகத்தை ஏத்தே பார்க்கலையே. பிள்ளைகளுக்காக ஒரு வீட்டில் இருந்தாலும் இருந்தா அந்த ஆளுக்கு இவ கையால சோறு கறி கூட கொடுத்தது கிடையாதுன்னா பாத்துக்க. என்ன கிழவி சொல்ற? வாலிபத்துல நான் அம்பிட்டு அழகா இருப்பேன். இவ முறையே பார்க்க முடியாது, அதனாலதான் அவர் என்ன கட்டிக்கிட்டாரு. அது பொறுக்க மாட்டாம புருஷனுக்கு சோறு கறி கூட ஆக்கி போட்டது இல்லைன்னா பாத்துக்கையே. இப்படி எப்படி இப்படி சொல்லு கிழவி, கேட்கறதுக்கே அம்பிட்டு நல்லா இருக்க. மறைந்திருந்தே பார்க்கும் மருமம் என்ன, மறைந்திருந்தே பார்க்கும் மருமம் என்ன, அழகர் மலை அழகா இந்த சிலை அழகா, மறைந்திருந்தே பார்க்கும் மருமம் என்ன, மறைந்திருந்தே பார்க்கும் மருமம் என்ன, அழகர் மலை அழகா இல்லை இந்த சிலை அழகா, மறைந்திருந்தே பார்க்கும் மருமம் என்ன. அப்புறம் என்னாச்சு கிழவி? சொல்லு கிழவி, நீ சொல்றத பார்த்தாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அப்புறம் என்ன, அவர் என்ன பார்க்க நான் அவரை பார்க்க தினம் தினம் எனக்காக வரிசையில் வந்து காத்து கிடப்பாரு தெரியுமா. நானும் ஆட்டம் முடிஞ்ச உடனே அவரை போய் பார்த்து பேசுவோம். அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகி பழகி ரொம்ப நெருக்கமாயிட்டோம். உடனே நான் உன்னை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு கோயிலில் வச்சு என் கழுத்தில் தாலியை கட்டி என்ன வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. பாவமே, அப்போ இந்த கிழவி ஆடாடுன்னு ஆடி இருப்பா. இந்த வயசுல இந்த ஆட்டம் ஆடுதானா? அப்போ என்ன ஆட்டம் ஆடி இருப்பா? அவ ஆடின ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த வடிவை எங்கன்னு தானே இருப்பா. விளக்கமாத்த கொண்டு அடி அடின்னு அடிச்சு என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு முடிவு பண்ணானா பார்த்துக்கங்க. நானும் அழுது புரண்டு அவ காலில் கையில் விழுந்து அப்புறம் வேற வழி இல்லாமல் ஒரு ஓரத்தில் உட்காந்தேன். சோறு கறி பொங்க விட மாட்டா, அடுப்பில் கையை வைக்க விட மாட்டா, அதை தொட விட மாட்டா, இதை தொட விட மாட்டா. பொங்கி வைக்கிறத புருஷனுக்கு மட்டும் போட மாட்டானா பார்த்துக்க. அந்த ஆளு இவகிட்ட போய் உட்காந்தா எந்திரிச்சு தூர போயிடுவா. அந்த ஆளு மூஞ்சில கூட கடைசி வரைக்கும் இவன் முழிக்கலையே. அம்புட்டு மானரோசம் உள்ளவா. என்கிட்ட போக போக என்னன்னா என்னன்னு பேசிக்குவா. ரொம்பலாம் பேச மாட்டா.
என் குடிய கெடுக்க வந்தவளையேன்னு தான் கூப்பிடுவானா பாத்துக்க. எப்பாவுமே படுத்தாத பாடலாம் படுத்திருக்காள ஒண்ணு. சொன்னா மாளாது. அவர் என்ன சந்தோஷமா தான் வச்சுக்கிட்டாரு, நல்லா பார்த்துக்கிட்டாரு. படத்துக்கு போனாலும் நாங்க 2 பேரும் தான் போவோம். ஆனா இவ வரமாட்டாளே, பிள்ளைகளையும் அனுப்ப மாட்டா. அப்பன்னு கூட கூப்பிடக்கூடாதுன்னு பிள்ளைகள்கிட்ட சொல்லி வச்சிருந்தானா பாத்துக்க. பேதியில ஒரு கிழவி, ஏ அப்பா வைராக்கியம் பிடிச்ச கிழவியா இருப்பா போல இருக்க. அதானே சொல்லுதா, என் மோரையில முழிச்சிடாத, ஏன் குடிய கெடுக்க வந்தவல்ல நீ, அப்படி இப்படின்னு நேத்து பேசினால நீ தான் நல்லா காது கொடுத்து கேட்டியே. பின்ன என்ன? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு, ஒரு புடவை எடுத்தாலும் 2 பேருக்கும் சேர்த்து தான் எடுப்பாரு. ஆனா இவ கட்ட மாட்டாளே, தூக்கி என் மூஞ்சிலே எரிஞ்சிருவானா பாத்துக்க. அவரும் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. போக போக இவளை கண்டுக்கிறதே விட்டுட்டாரு. இவளுக்கு ஆத்திரம் இன்னும் தலைக்கு ஏறிக்கிட்டே தான் போச்சு. என்ன பாடாதான் படுத்தி எடுத்தானா பாத்துக்க. என்னத்த சாப்பிட வருவீங்க வருவீங்கன்னு எம்பிட்டு நேரம் உட்கார்ந்துருந்தேன், நீங்க வரவே இல்ல. வாங்கத்த. என்ன சுப்புலட்சுமி, ஏதாவது முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருந்தியோ? திருட்டு மொழி முழிக்கிற. ஐயா அத்தை, நீங்க வேற. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆச்சி எதுக்கு இம்பிட்டு கோவப்படுது, நீ அப்படி என்ன பண்ணுனன்னு கேட்டுட்டு இருந்தேன். அதான் சொல்லிட்டு இருந்தாவோ, வேற ஒண்ணும் இல்ல. அது சரி, பழைய கதையை கேட்டு நீ என்ன செய்ய போற? அது அவங்க 2 பேருக்கும் உள்ள சமாச்சாரம். என்கிட்ட உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? தெரியும் தெரியும். கல்யாணம் முடிஞ்ச புதுசுலே அத்தை எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப நீ தெரிஞ்சு என்ன செய்ய போற? என்கிட்ட இந்த கிழவி இத்தனை வேலை பார்த்திருக்கேன், உங்களுக்கு இது மேல கோவமே வரலையா? எதுக்கு கோவப்படணும்? அது அவங்க 2 பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அத பத்தி நாம பேசி என்ன ஆக போகுது? அவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவம். அவங்க 2 பேரும் அரச பரசெல்லாம் பேசிக்குவாங்க, பேசிக்காமவும் இருப்பாங்க. அதுக்காக நான் அத்தை மேல கோவப்பட்டு என்ன செய்ய? எனக்கு 2 பேரும் ஒருத்தர் தான். மாமா 2 பேரையும் நல்லா தானே வச்சிருக்காரு. மாமாக்கு அத்தைய பேசாதனால பிடிக்காம போச்சு. அதுக்கு என்ன செய்யறது? அத்தை கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகம்தான். யாருதான் தான் புருஷனை விட்டு கொடுப்பா? நாமளா இருந்தாலும் அதை தான் பண்ணுவோம். அதனாலதான் அவங்களுக்கு கோபம். ஆமா வடிவு, அக்கா கோவப்பட்டாலும் ரொம்ப பாசக்காரி. அத்தா மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருந்ததுனால தான் அவளுக்கு கோவமே வந்துச்சு. என்ன செய்ய, எல்லாம் ஏன் புத்திய செருப்பை கழுத்தி அடிக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இந்த குடும்பம் 2ஆ போறதுக்கும் காரணம் நான் தான். அத்தான் என்னதான் அவ பேசாம இருக்கான்னு வெறுத்து ஒதுக்குனாலும் அவ மேல அம்புட்டு பாசம் வச்சிருந்தாரு. கடைசியா பாலாவது கொடுப்பா சாவும்போது அப்படின்னு ஏங்கி ஏங்கி விட்டத்தை வெறிச்சு வெறிச்சு பாப்பாரு. ஆனா இவ வைராக்கியக்காரி, கண்டுக்கவே இல்லையே. அந்த ஏக்கத்திலேயே போய் சேர்ந்துட்டாரு. என்ன செய்ய? ஆமாத்த, பழச பேசி என்ன பிரயோஜனம்? நீங்க வரலனா நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஏய் சுப்புலட்சுமி, வா, வேலை கிடக்கு. இங்க நின்னு பறக்க பறக்க முடிச்சுக்கிட்டு பழைய கதையை ஞாபகப்படுத்தி அவங்களையும் எதுக்கு மனசை புண்பட வைக்கிற? இல்லத்த, நேத்து அத்தை ரொம்ப ஏசுனாவளா, அதான் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்காக நின்னேன். அதுக்குள்ளேயும் தான் நீங்க வந்துட்டீல. சரி சரி, பழைய கதையெல்லாம் பேசி பிரயோஜனம் கிடையாது. அதை பேசி பேசி 2 பேருக்குள்ளேயும் மறுபடியும் சண்டையை மூட்டி விட்டுறாத. கிளம்பு. சரித்த. ஏதில போவா, நல்ல இன்ட்ரெஸ்டா கதை போயிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் வந்து தலைஞ்சிட்டாளே. என்ன ஏதுனே திருவி திருவி இன்னும் கேட்கலான்னு நினைச்சோம். அதுக்குள்ளேயும் இவளுக்கு நல்ல எங்க இருந்துதான் செவுளி அடிக்குமோ தெரியல. அத்தை, எல்லாம் சரியாயிரும், வருத்தப்படாதீங்க. சாப்பிடுங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரட்டா? நீங்க வாரீங்களா? வேண்டா வடிவு, அவ என்னை கண்டாலே எரிச்சல் படுவா. பாவம், வயசான காலத்துல அவளை ஏன் கஷ்டப்படுத்தணும்? நீ இங்கேயே எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை.